உங்களுக்கு இந்த குணங்கள் தன்மைகள்லயே ரொம்ப பிடிச்சது எது? முதன்மையானது எது? உங்களுக்கு எது பிடிக்கும்? நீங்க எங்க இருந்து உங்க ஆராய்ச்சி தொடங்குனீங்க? பழக்கம் அப்படிங்கிற குணத்துல இருந்து தான். ஒரு எண்ணமானது அந்த எண்ணத்தின் அளவிலேயே எண்ணமாவே இருக்கும்போது அது குணமா மாறுறதே கிடையாது. அந்த எண்ணமா இருக்கும். ஒரு எண்ணம் நீங்க நினைக்கிறீங்க, உடனே நீங்க செஞ்சிருவீங்களா? செய்ய மாட்டீங்க. நான் நினைச்சிட்டேன், இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து நான் போன வருஷம் விட்டுட்டேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ரேங்கா, ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் மாணவனா வருவேன், ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் நினைப்பேன். அந்த எண்ணம் மட்டும் இருந்துட்டா போதுமா? அது இது மாதிரி எப்படி படிக்கணும், எப்படி அதை இது பண்ணணும், எப்படி மனசுல வச்சுக்கணுங்கிற பழக்கம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அந்த பழக்கம் பெற்றவன் பாதி வருஷம் காலேஜுக்கே ஸ்கூலுக்கே வரலன்னா கூட சரி, அந்த 3 மாசம் படிச்சா போதும். அது எப்படி படிச்சு எப்படி மனசுல கொண்டு வரணும், எப்படி கேள்வி கேட்பாங்க, எப்படி பதில் சொன்னங்கிற பழக்கம் அவருக்கு தெரிஞ்சுட்டா எல்லாத்துலயும் வெற்றி பெறுவோம். அப்போ ஒரு எண்ணம்ங்கிறது எண்ணத்தின் அளவிலே இருக்குமே தவிர குணமா மாறுதில்லை. ஆனா அதே எண்ணம் பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வழக்கம் ஆயிடுது. பழக்கம் வழக்கம் ஆயிடுது, வழக்கம் ஆயிட்டா அது குணமாயிடுது. அதனால குணம்ங்கிறது நம்ம பழகி வச்சிருக்கிற பழக்கம் தான். நம்ம பழகி வச்சிருக்க பழக்கத்தையே குணம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறோம். செயல்னு வரும்போது நம்ம ஏற்கனவே என்ன பழகி வச்சிருக்கோமோ அதை தான் செய்வோம். எண்ணும் போது என்ன வேணா எண்ணலாம். நம்ம நல்லவனா எண்ணலாம், அப்படியே நம்மள பெரிய சக்தி கீர்த்தி மாதிரி எண்ணிக்கலாம், எல்லாம் நம்ம உயர்ந்தவன் கூட நினைச்சுக்கலாம். ஆனா செயல்பாடுன்னு வரும்போது நம்மகிட்ட என்ன பழக்கம் குணமா நம்ம வச்சிருக்கோமோ அதுதான் செயல்பாட்டுக்கு வரும். இந்த இருகோடுகள் தத்துவம் இருக்குல்ல, ஒரு 2 கோடு போடுவாங்க. அந்த 2 கோடுல ஒரு கோடு பெருசா தான், இன்னொரு கோடு சின்னதா இருக்குது. இன்னொரு கோடு சின்னதா இருக்கும்போது ஒரு கோடு பெருசா தெரியுது. அந்த மாதிரிதான், அந்த தத்துவம் மாதிரிதான் நம்மகிட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கமும் இருக்கும், நல்ல பழக்கமும் அந்த 2 கோடு மாதிரி நம்மகிட்ட இருக்கும். நல்ல பழக்கங்கிற கோட்டை கெட்ட பழக்கம் அப்படிங்கிற கோட்டை விட நம்ம சின்னதா வச்சிருக்கிறோம் எல்லாருமே. நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோட்டை நம்ம பெருசுபடுத்தி கெட்ட பழக்கத்தை சின்ன கோடா மாத்தணும். ஆனா இந்த 2 கோடுல எதையும் அழிச்சிட முடியாது. நல்ல பழக்கமும் நம்மகிட்ட இருக்கும், கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இருக்கும். ஒருத்தன் கெட்ட பழக்கத்தை வென்றுட்டேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எத்தனை பேரை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். பெரிய மகான் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நெருங்கி போகும்போது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் கூட அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பழக்கமும் இருக்கு, அந்த பழக்கத்துல செயல்படுத்தாம கட்டுப்படுத்தி வச்சுட்டு நல்லவங்க மேல நம்ம தெரிவாங்க. அவங்க குணத்தையே வென்றுட்டாங்க நாம நினைச்சிட்டு இருப்போம், வென்று இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க கோபம், அவங்க கிட்ட இருக்க அந்த கர்வம், அவங்க கிட்ட இருக்க ஈகோ வேற யார்ட்டு இருக்கா நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த கெட்ட பழக்கத்தை சின்னதுபடுத்திடணும். 2 கோடுல எதையும் நம்ம அழிச்சிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும்.